தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது யானை மொழி. அதாவது முதுகெலும்பு உடைய விலங்குகளில் குரல் எழுப்பி தன்னுடைய கூட்டத்தை, தம்முடைய இனத்தை ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு விலங்குனா மனித குரங்கு, இன்னொன்று யானை. மனிதனை போலவே இதுக்கு குரல் எழுப்பி தன்னுடைய இனத்தை சார்ந்தவங்களை ஒன்று சேர்க்கும். அதிலும் குறிப்பாக யானையினுடைய அந்த வாசை என்பது கிட்டத்தட்ட மனிதர்களுக்கு தெரியும்னு சொல்லலாம். அதாவது பாகன்களுக்கு தெரியும். அதே மாதிரி பாகன் பேசக்கூடிய வார்த்தை என்ன அப்படிங்கிறது யானைகளுக்கும் ஓரளவுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு யானையினுடைய மொழி தெரிந்தவர்களாக பாகர்கள் இருக்கிறார்கள். எதனால் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, சமீபத்தில் காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மன் கோயிலுடைய யானை மீனாட்சி இன்னொரு யானையை மிதித்து, அது பாகனை மிதித்து அவர் இறந்த செய்தியை நம்ம பார்த்துருப்போம் பத்திரிக்கையில், இல்லையா? இது எதனால் நடந்தது அப்படின்னு ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது, வெளியில் காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு வெளியில் ஒரு பெரிய பட்டாசை வெடிக்க வைக்கிறாங்க. அந்த பட்டாசு சத்தத்தை கேட்டு அரண்டு மிரண்டு தான் யானை இந்த செயலை செய்து முடித்தது. ஆனால் அந்த பாகன் கொஞ்சம் உஷாராக இருந்திருந்தால் அதனுடைய உடல் மொழியை வைத்து கொண்டே அதை அவர் தெரிந்து வைத்திருக்கலாம். ஏன்னா யானையினுடைய மொழி என்பது அந்த குரலினுடைய ஏற்ற தாழ்வுகளில் மட்டும் இல்லை, அதனுடைய உடல் அசைவுகளிலும் அது இருக்கிறது. அதாவது அது ஒரு விருந்தினரை வரவேற்குதுன்னு வைங்களேன், யானை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அதனுடைய காது மடல் ரெண்டையும் வேகமாக ஆட்டிக்கொண்டே இருக்கும். அதே மாதிரி தன்னுடைய தும்பிக்கை இருக்கு இல்லையா, தன்னுடைய தும்பிக்கை அதை வைத்து என்ன செய்யும்னா, இன்னொரு யானையினுடைய அந்த தும்பிக்கையோடு ஒன்று சேர்த்து கரம் கோர்த்து நடப்பதை போல் அது கோர்த்து வைத்திருக்கும். அதே மாதிரி தன்னுடைய ஊதுகுழல் போன்று இருக்கக்கூடிய அந்த துதிக்கையை உயரமாக உயர்த்தி சத்தமாக பிளிரும். இது எல்லாம் எதை குறிக்குது அப்படின்னா, யானை மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது என்பதனுடைய அடையாளங்கள் தான் இதெல்லாம். ஆனால் அதே நேரத்தில் தன்னுடைய எல்லைக்குள்ளே ஏதேனும் ஒரு விலங்கு வந்துச்சுன்னா அதை ஒரு குழுவாக சேர்ந்து ஒன்று திரட்டி அந்த யானை விரட்டிட்டு எந்த யானை அந்த செயலுக்கு பொறுப்பேற்றதோ தலைமையேற்றதோ அதனுடைய சத்தம் அந்த துரத்தி முடிச்சதுக்கப்புறம் சத்தம் அதிகமாக இருக்கும். என்ன அர்த்தம்னா, நான் தான் இவங்களெல்லாம் துரத்தி விட்டுருக்கேன், என் தலைமையில் தான் இது நடந்தது அப்படின்னு அது ஒரு உறுதிமொழி சான்றிதழ் கொடுக்குற மாதிரியான சத்தத்தை அது எழுப்பும். அந்த அளவுக்கு யானையினுடைய மொழி தெரிந்து விட்டால் காட்டில் ரொம்ப எளிதாக நம்மளால் பயணம் செய்ய முடியும். யானை இல்லாத காடு என்பது ஆன்மா இல்லாத காட்டுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த யானையினுடைய வழித்தடங்களில் இன்றைக்கி நாம் என்ன பண்ணுறோன்னா, நட்சத்திர விடுதிகளை கட்டுறோம், வீடுகளை கட்டுறோம். அப்புறம் அது நம்முடைய இடத்துக்கு வந்துட்டுன்னு சொல்லி நாம் அதை துரத்தி விடுற வேலையை பார்க்குறோம். அதற்காக முள்வேலிகளை வைக்கிறோம். கேரளாவில் கூட ஒரு யானை பார்த்திங்கன்னா அன்னாச்சி பழத்தில் வெடி வச்சு அதுக்கு கொடுத்து அதை சொன்னதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆக யானை தன்னுடைய உடல் மொழியின் மூலமாக, உடல் அசைவுகளின் மூலமாக ஒவ்வொன்றையும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. யானை மொழியில் அலறல் எப்படி இருக்கும், பிளிரல் எப்படி இருக்கும், உருமல் எப்படி இருக்கும் என்ற மூன்றுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இந்த மூன்று சத்தத்தையும் வைத்து யானை இப்போ என்ன மூடில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிடுவாங்க. யானை தன்னுடைய காதல் உணர்ச்சியை வெளிப்படுத்துகிற போது எப்படி கத்தும், அதாவது மனிதர்களுடைய காதுகளுக்கே எட்டாத அளவுக்கான டெசிபல் அளவில், அதாவது 5லேருந்து 30 ஹெர்ட்ஸ் அந்த ஒலி அளவில் யானை பேசும், யானை சத்தம் கொடுக்கும். அந்த சத்தம் மனிதனுடைய காதுக்கு கூட எட்டாது. அந்த மாதிரி ரகசியமாக பேசவும் யானைகளுக்கு நன்றாக தெரியும். அப்படி அது காதல் உணர்வை வெளிப்படுத்துவது அல்லது காம உணர்வை வெளிப்படுத்துவது, தன்னுடைய இணையை சேர்வதற்காக யானை கத்துவது என்று ஒவ்வொரு சத்தத்தையும் வைத்து யானை இப்பொழுது என்ன செய்கிறது, எதற்கு தயாராகிறது என்பதை அந்த யானை மொழியே நமக்கு காட்டி கொடுக்கும். அது பாகன்கள் கண்டிப்பாக அந்த யானை மொழியை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். யானைக்கு பாகனாக வேண்டும் என்று சொன்னால் அது யார் நினைத்தால் நடக்கும் தெரியுமா? யானை நினைத்தால் தான் நடக்கும். இல்லை என்றால் பாகனாகவே முடியாது. ஏன்னா யானை கீழே உட்கார்ந்து காலை மடக்கினதுக்கப்புறம் தான் அதில் ஏறி தான் ஒருத்தர் மேலே போக முடியும். அப்படின்னா யானை நினைத்தால் தான் ஒருவன் மேலே போக முடியும். ஆக
நாம் பட்டத்து யானையாக யானையின் மீது பவனி வருவதாக இருந்தாலும் சரி, யானையின் காலில் மிதிபட்டு சாவதாக இருந்தாலும் சரி, இரண்டும் யானை பாஷை தெரிந்திருந்தால் நாம் சிறப்பாக இருக்கலாம். மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.